டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் முதலமைச்சரினுடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நண்பர்களே, நாம் சென்ற வகுப்பில் ஆளுநரை பற்றிய முழுமையான விவரங்களை பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை பற்றிய அனைத்து விவரங்களையும் இப்போது பார்க்கலாம். ஏற்கனவே சென்ற வகுப்புகளை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, அதை பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்பொழுது இந்த வகுப்பு நடைபெறுகிறது. நண்பர்களே, இந்த வகுப்பில் முதலமைச்சரை பற்றிய அனைத்து விவரங்களையும் பார்க்கலாம். அதாவது ஆர்டிக்கல் 164, அதாவது சட்டப்பிரிவு 164 படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு முதலமைச்சர் நியமிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. நண்பர்களே, அதாவது முதலமைச்சரை பற்றி குறிப்பிடுகிற சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். ஆர்டிக்கல் 164. இந்த சட்டப்பிரிவு 164 படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு முதலமைச்சர் நியமிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. அதற்கடுத்து ஆர்டிக்கல் 163, அதாவது 163 படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சர் குழுவானது ஆளுநருக்கு தேவைப்படும் போது ஆலோசனை வழங்குவதற்காக ஏற்படுத்தப்படும் என்று கூறுகிறது. அதாவது ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு முதலமைச்சர் தலைமையில் கொண்ட ஒரு அமைச்சர் குழுவானது இருக்கும் என்று குறிப்பிடுகிறது. இது இரண்டும் முக்கியமான ஆர்டிக்கல் நண்பர்களே. அதற்கடுத்து முதலமைச்சரினுடைய அதிகாரங்கள் மற்றும் பணியினுடைய தன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரானவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். இது ஏற்கனவே பல முறை கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. முதலமைச்சர் யாரால் நியமிக்கப்படுகிறார் என்று கேட்பார்கள். ஆளுநரால் நியமிக்கப்படுவார். அப்படி அந்த மாநிலத்தில் ஆளுநர் இல்லாத போது யாரால் நியமிக்கப்படுவார் என்ற கேள்வியும் ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு மாநிலத்தில் ஆளுநர் பதவி காலியாக இருந்தால் அப்போது முதலமைச்சரை யார் நியமிப்பது என்ற கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் முதலமைச்சரை நியமிப்பார், அதாவது பதவி பிரமாணம் செய்து வைப்பார். நண்பர்களே, இது இரண்டும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. இந்த பிஇஓ தேர்விலும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நியமிப்பது அல்லது பதவி பிரமாணம் செய்து வைப்பது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர். அப்படி அந்த மாநிலத்தில் ஆளுநர் பதவி காலியாக இருக்கின்ற சூழலில் அந்த மாநிலத்தை சேர்ந்த உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார், அதாவது முதலமைச்சரை நியமிப்பார். அதற்கடுத்து முதலமைச்சரினுடைய பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களையும் ஆளுநர் நியமிப்பார். நண்பர்களே, அந்த அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்யக்கூடியவர் முதலமைச்சர் ஆவார். அதாவது போர்ட்போலியோ சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இலக்கா ஒதுக்கீட்டு முறை என்ற, அதாவது எந்தெந்த அமைச்சருக்கு எந்த துறை ஒதுக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் முடிவு செய்கிறார். அதன் அடிப்படையில் யாரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்பதை ஆளுநருக்கு பரிந்துரை செய்வார். முதலமைச்சரின் பரிந்துரையின் அடிப்படையில் அந்த உறுப்பினர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்படுவார். நண்பர்களே, அதற்கடுத்து அமைச்சர்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் மாநில சட்டமன்றத்துக்கு பொறுப்பானவர்கள். இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் எதற்கு கட்டுப்பட்டவர்கள் என்று கேட்பார்கள். அவர்கள் அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் சட்டமன்றத்தால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினராக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் மாநில சட்டமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். நண்பர்களே, இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விதான்.
இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள், திரும்பவும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கடுத்து ஆளுநரால் வழங்கப்படுகிற கால அவகாசத்தின்படி சட்டமன்றத்தில் முதலமைச்சரானவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். இல்லையென்றால் அந்த ஆட்சியானது கலைக்கப்பட்டுவிடும். பொதுவாக முதலமைச்சரின் பதவி காலம் என்று 5 ஆண்டுகள் சொல்லப்பட்டாலும் அது ஆளுநரால் எப்போது வேண்டுமானாலும் கலைக்கப்படலாம் நண்பர்களே. அதாவது முதலமைச்சரின் பதவியானது ஒரு நிரந்தரமானது இல்லை, அது எப்போது வேண்டுமானாலும் மாற்றத்திற்கு உரியது, அதாவது கலைக்கப்படுகிற சூழ்நிலைக்கு ஏற்றது. ஆனால் பொதுவாக முதலமைச்சரினுடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் என்று கேட்டால் நீங்கள் 5 ஆண்டுகள் என்று எழுதுங்கள். அதுதான் பொதுவாக அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாநில முதலமைச்சரின் பதவி காலம் பொதுவாக 5 ஆண்டுகள். ஆனால் அதற்கிடையில் ஏற்படுகிற சட்ட விவகாரங்களின்படி அந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கூட ஆட்சியை கலைக்குவதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது. அதெல்லாம் கூடுதல் தகவல்கள் நண்பர்களே. அதற்கடுத்து சில முக்கியமான விவரங்களை சொல்லி ஆக வேண்டும். ஏனென்றால் இதிலிருந்து சில கேள்விகள் கேட்டு விடுகிறார்கள். நம்முடைய இந்தியா நாடானது சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார் என்று கேட்பார்கள். ஓ.பி. ராமசாமி செட்டியார் 1947 இருந்து 1949 வரை முதலமைச்சராக இருந்தார். அதாவது நாடு சுதந்திரம் பெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் ஓ.பி. ராமசாமி. அதற்கடுத்து இந்தியா குடியரசு ஆன போது முதலமைச்சராக இருந்தவர் பி.எஸ். குமாரசாமி ராஜா. அதற்கடுத்து திரு காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் 1954 இருந்து 1963 வரை. இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. காமராஜர் முதலமைச்சராக எந்த காலகட்டத்தில் பதவி வகித்தார் என்று கேட்டிருந்தார்கள். 1954 இருந்து 1963 வரை அவர் முதலமைச்சராக பதவி வகித்தார். அதற்கடுத்து சி.என். அண்ணாதுரை அவர்கள் 1967 இருந்து 69 வரை 2 ஆண்டுகள் பதவியில் இருந்தார். அதன் பிறகு அவர் பதவியில் இருக்கும்போதே இறந்துவிட்ட காரணத்தால் அவர் 2 ஆண்டுகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 3 முக்கியமான கேள்விகள் நண்பர்களே, அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளினுடைய தன்மைகளை பற்றி பார்க்கலாம். மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவராக முதலமைச்சர் இருக்கிறார். பெயரளவு தலைவராக இருக்கக்கூடியவர் ஆளுநர். அதாவது ஒரு மாநில அரசாங்கத்தின் பெயரளவு தலைவர் என்று கேட்டால் ஆளுநர், உண்மையான தலைவர் என்று கேட்டால் முதலமைச்சர். இதையும் ஏற்கனவே கேட்டிருந்தார்கள். இப்போது முதலமைச்சரினுடைய அதிகாரங்களை பற்றி பார்க்கலாம். அமைச்சரவை தொடர்பானவை, அதாவது முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே உள்ள உறவுகளை பற்றி பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்னது போலதான் முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்கிறார். அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்பவர் மாநில முதலமைச்சர். அவர் விருப்பப்பட்டால் அமைச்சரவையை மாற்றியும் அமைக்க முடியும், அல்லது ஒரு அமைச்சரை ராஜினாமா செய்யவும் வற்புறுத்த முடியும். இது எல்லாம் முதலமைச்சரினுடைய அமைச்சரவை தொடர்பானவை. அதற்கடுத்து ஆளுநர் தொடர்பானவை, அதாவது முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் உள்ள தொடர்பு. மேற்சொன்னது போல முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சர் குழுவானது ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறது. அதற்கடுத்து சில நியமனங்கள், மாநிலத்தில் உள்ள முக்கியமான நியமனங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறார் மாநில முதலமைச்சர். அதன்படி
மாநில அரசு வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் ஜெனரல், மாநில தேர்தல் ஆணையர், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர், அதாவது டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர், மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர், அதாவது ஸ்டேட் பிளானிங் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அதனுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர். அதற்கடுத்து மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும், அதாவது இந்த மாநில நிதிக்குழுவின் ஸ்டேட் பினான்சியல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய மாநில நிதிக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது தொடர்பாக முதலமைச்சர் ஆளுநருடன் சேர்ந்து ஆலோசனை செய்கிறார். அதற்கடுத்து சட்டமன்றம் தொடர்பானவை, அதாவது மாநில முதலமைச்சருக்கும் சட்டமன்றத்துக்கும் உள்ள தொடர்பு. ஒரு சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரை ஆரம்பிக்கவும் ஒத்திவைக்கவும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குகிறார். சட்டமன்றத்தில் அவருடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை அறிவிக்கிறார். சட்டமன்றத்தில் முக்கியமான மசோதாக்களை அறிமுகம் செய்கிறார். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு முதலமைச்சர் பரிந்துரை செய்கிறார். இவையெல்லாம் சட்டமன்றம் தொடர்பானவை. அதற்கடுத்து அவருடைய தனிப்பட்ட அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஆளுங்கட்சியின் தலைவராக முதலமைச்சர் கட்சியை கட்டுப்படுத்தி அதன் ஒழுங்கை மேம்படுத்துகிறார். மாநிலத்தின் தலைவராக பல்வேறுபட்ட மக்களின் தேவைகளை உற்று நோக்குகிறார். மாநிலத்தின் அரசியல் தலைமையாக பல்வேறு பணிகளை கட்டுப்படுத்தி மேற்பார்வையிட்டு பல்வேறு துறை செயலாளர்களின் பணிகளையும் ஒருங்கிணைக்கிறார். மாநில அரசு சமூகமாக இயங்க மத்திய அரசுடன் இணக்கமான உறவை வைத்துக் கொள்ளுகிறார். இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட அதிகாரம். அதற்கடுத்து அமைச்சரவை. அமைச்சரவை மாநில சட்டமன்றத்துக்கு கூட்டாக பொறுப்பானது. ஏற்கனவே சொன்னது போலதான். ஏனென்றால் அவர்கள் சட்டமன்றத்தால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஒவ்வொரு அமைச்சர்களும் மாநில சட்டமன்றத்திற்கு பொறுப்பாக இருப்பார்கள். அதற்கடுத்து ஆர்டிகிள் 163 படி ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சர் குழு இருக்கும் என்று பார்த்தோம். அதற்கடுத்து 164 ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மாநில முதலமைச்சர் நியமிக்கப்பட வேண்டும் என்று பார்த்திருந்தோம். அதற்கடுத்து முக்கியமானது, முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது என்று ஏற்கனவே பார்த்திருந்தோம் நண்பர்களே. நான் ஏற்கனவே சென்ற வகுப்பில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது எந்த ஒரு மாநிலத்திலோ அல்லது பாராளுமன்றத்திலோ அமைச்சர்களினுடைய எண்ணிக்கையானது அந்த சட்டமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களில் 15% மேல் தாண்டக்கூடாது என்று சொல்லியிருந்தேன். அதுதான் சொல்லுகிறார்கள். இது முக்கியமான சட்ட திருத்தம். இதை சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 164(1)A. அதாவது ஒரு மாநிலத்தில் அமைச்சர்களின் எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% தாண்டி இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுகிற சட்டப்பிரிவு 164(1)A. அதன்படி தமிழகத்தில் 35 அல்லது 6 உறுப்பினர்கள் வரை மட்டுமே அமைச்சர்களாக நியமிக்க முடியும். அதற்கு மேல் நியமிக்க முடியாது. அதற்கடுத்து முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களையும் முதலமைச்சர் ஆலோசனையின்படி ஆளுநர் நியமிக்கிறார். அதற்கடுத்து ஆண்டு வரவு செலவு திட்டம் அமைச்சரவையால் இறுதி செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதாவது மாநில முதலமைச்சர் என்பதை பற்றிய விவரங்கள் இவ்வளவுதான் நண்பர்களே. இதில் சொல்லப்பட்ட ஆர்டிக்கல் முக்கியமானது. அதற்கடுத்து மாநில முதலமைச்சர் யாரால் நியமிக்கப்படுகிறார்கள் என்று கேட்பார்கள். ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்.
இதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து எப்போது யார் யார் முதலமைச்சராக இருந்தார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். அதற்கடுத்து நாம் மாநில நிர்வாகம் என்பதில் நேற்று ஆளுநர் பற்றி பார்த்திருந்தோம். இன்று முதலமைச்சரை பற்றி பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அடுத்து முக்கியமான தலைப்பை பார்க்கலாம். இந்த 2 தலைப்புகளும் நல்லா கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்கள்.